Good morning, students. I welcome you all in this today's class. Today we have to learn 11th Standard English, Unit 1, poem Once Upon a Time. Once Upon a Time, written by Gabriel Ukara. When we use the word once upon a time, you tell a story means that time use the word, once upon a time. In this poem, the author explained the olden days people how to lead the life and how to welcome the visitor and how to communicate the other persons. But nowadays, the people will be tremendous changes. How to behave the other people and how to welcome. There is total changes will be the upcoming generations. These are all the things we have to discuss in elaborate manner in this video. So watch the video carefully. Don't skip the video. Enjoy your learning journey. Upon a time. Once upon a time அப்படின்னு கேட்கும்போதே உங்களுக்கு ஏதோ கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஏன் எந்த கதையாக இருந்தாலும் என்ன சொல்லுவோம்? லாங் அகோ, ஸோ லாங் அகோ, ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒன் டே இப்படின்னு ஆரம்பிக்கும். இது ட்ரெடிஷ்னல் பிகினிங். அதே மாதிரி 11th புக்கில் முதல் போயமை வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு போயம் வச்சுருக்குறாங்க. சரி, இந்த போயம் எதை பற்றினது? இந்த போயமை ஏன் ஃபஸ்ட்டாக வச்சுருக்காங்க? டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? பார்க்கலாமா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த போயம் வந்து ஹியூமன் வேல்யூஸ் பற்றினது. நம்ம எப்படியெல்லாம் மாறி இருக்கோம், ஒரு காலத்தில் இருந்த நம்ம இப்போது எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நீங்கள்லாம் இப்போ 10th முடிச்சிருக்கீங்க, +1 வந்திருக்கீங்க. இது ஒரு உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நிறைய அப்சர்வ் பண்ணுறீங்க, உண்மை தானே? உங்கள் தாத்தா பாட்டி எப்படி இருக்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க, உங்கள் தம்பி குட்டி பாப்பா இவங்க எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்கிற. ஸோ ஒரு 4 டிஃப்ரெண்ட் டீகேட் பீப்புளை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்க. அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய சோஷியல் ரிலேஷன்ஷிப் சமூகத்தில் எப்படி பழகிறாங்க அப்படின்னு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து there's a tremendous change அப்படின்னு இந்த போயட் சொல்கிறார். போயட் யார்? ஒன்ஸ் அப்பான் அ டைம் எழுதினவர் யாரும் இல்லை, கேப்ரியல் ஒக்காரா. இவர் ஒரு கண்டெம்பரரி போயட், இப்போ வாழும் ஒரு போயட். கேப்ரியல் ஒக்காரா வந்து 1921 நைஜீரியாவில் பிறந்தவர். ஸோ நைஜீரியன் போயட்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தீமில் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பீப்புள் அப்படின்ற ஒரு போயட் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. இந்த போயத்தில் இஸ் அ வெரி குட் நாவலிஸ்ட். அவருடைய போயம் வந்து நிறைய லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. த கால் ஆஃப் த ரிவர் நன் அப்படின்றது வந்து பெஸ்ட் அவார்ட் ஃபார் லிட்ரேச்சர் வாங்கியிருக்கு. இவருடைய போயம்ஸ் எல்லாம் வந்து நிறைய புக்ஸில் வந்து பப்ளிஷ் ஆனதில் ஒரு எஸ்டாப்ளிஷ் ரைட்டராக இருந்தார். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கில் முதல் போயமாக 11th ஸ்டாண்டர்டுக்கு இவருடைய போயம் தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சிம்பிள் ஸ்டைல், ஒரு அப்படியே 2 பேர் பேசுகிற மாதிரியே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் போயம். ஸோ அந்த போயம் தான் கேப்ரியல் ஒக்காராஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம். இந்த ஸ்க்ரீனில் இருக்க பிக்சர் பாருங்கள். ஒன்ஸ் அப்பான் அ டைம் கேப்ரியல் ஒக்காரா இருக்குது. ஒரு அழகான குட்டி குட்டி பிக்சர்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன பார்க்குறீங்க? 2 ஜென்டில்மென் நல்லா சிரிச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. லாஃப் வித் ஹார்ட்ஸ் அண்ட் ஐஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த லைன் ரொம்ப மனசால் சிரிக்கிறாங்களாம், கண்களில் சிரிப்பு தெரியுதான். அடுத்தது பாருங்கள், ஷேக்கிங் ஹேண்ட்ஸ், அது ஒரு ஃபார்மல் ஜெஸ்டர். அடுத்தது 3வது பாருங்கள், ஃபீல் அட் ஹோம். உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்து சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் வீடு மாதிரி இருந்துக்கோங்க, இது எங்கள் வீடு தான், இருந்தாலும் நம்ம எல்லாரும் இந்த இடத்த உங்கள் ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் அப்படின்னு பேசிப்போம் இல்லையா? இங்கே ஒரு இடத்துல பார்த்தோன்னா, ஐயோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஃபீல் அட் ஹோம் ஹியர், கிளாட் டு மீட் யூ, ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் யூன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், டீத் ஐஸ் கோல்ட் பிளாக் ஐஸ்ன்றாங்க. நல்லா சிரிக்கிறது, ஆனால் லேக் ஆஃப் வார்ம்த் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், மனசுக்குள்ளே அந்த வார்ம்த் இருக்கவே இருக்காது. ஆனால் டீத். அடுத்து பாருங்கள், ஃபேங்ஸ், ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? பாம்புடைய பல்லு மாதிரி சில பேர் இருக்கும். நீ சொல்லுவ, அவங்க பாரு வெளியில் தான் அப்படி சிரிக்கிறாங்க, ஆனால் மனசுக்குள்ளே அப்படி கிடையாது, விஷம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? லெஃப்ட் ஹேண்ட், சில பேர் அடுத்தவங்களுடைய மணியை வச்சு வேல்யூ வச்சு சொல்லுவாங்களாம். அவங்க வந்து எம்டி பாக்கெட்ஸ், அவங்க பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லைன்னா அவங்க அவ்வளோ ஒர்த் இல்லை, பாசை உள்ள ஆள் அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான். நல்லா ஒரு வெல்த்தியாக இருந்த பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நல்லா பழகுவாங்க. கொஞ்சம் புவராக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சரியாக பழக மாட்டாங்க. அடுத்த பிக்சர் பாருங்கள்,
த்ரைஸ் டோர் ஷட்டுன்னு போட்டிருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஒரு முறை வரும்போது வாங்க வாங்க வாங்கன்னுவீங்க, போகும்போது எப்போ டைம் கிடைச்சாலும் வாங்கன்னுவீங்க. அதே ஆள் நீங்கள் சொன்னீங்களேன்னு அடுத்த வாரம் வந்துடுறாங்க வீட்டுக்கு, என்ன சொல்லுவீங்க? வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், நல்லா இருந்துச்சிங்களா அப்படி. திருப்பி 3வது வாரம் வராங்க உங்கள் வீட்டுக்கு, ஐயோ நாங்கள் இன்றைக்கி வெளில போகலான்னு இருந்தோமே, இன்றைக்கி தான் போகலான்னு நினச்சோம், இன்றைக்கி வந்துட்டிங்களா அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லி 3வது முறை கதவை அடைச்சிருவோம். உண்மை தானே? அடுத்து எல்லா பெரியவங்களும் சொல்கிறது என்னென்னா, நான் மீண்டும் ஒரு முறை குழந்தையாக இருக்கணும்னு ஆசைப்படுறது. ஸோ இந்த போயமு இந்த அழகான குட்டி குட்டி பிக்சர்ஸில் ஃபஸ்ட்டாக பார்த்தாச்சு. அடுத்து இப்போ பொயட்டிக் லைன்ஸோடு பார்க்கும்போது இந்த பிக்சர்ஸ்க்கான வேல்யூ உங்களுக்கு புரியும். லைன்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். இந்த போயமில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, இந்த போயமில் ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஆனால் ரொம்ப சிம்பிளாக blank verse and it's a circle poem. அடிக்கடி once upon a time my son அந்த லைன் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes. But now they only laugh with their teeth, while their eyes block cold shadows, search behind my shadow. பார்க்கலாமா மீனிங்? ஒன்ஸ் அப்பான் அ டைம் சன், முன்னெல்லாம் பையா மனசார சிரிப்பாங்க, கண்ணில் அந்த மகிழ்ச்சி தெரியும். ஆனால் இப்போது வெறும் ஈன்னு பல்ல காட்டுறாங்க, ஆனால் கண்ணு ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ். எக்ஸாம்பிள் கேட்பாங்க, வாட் டு யூ மீன் பை ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ்? இதுக்கு என்ன அர்த்தம்? லேக்கிங் வார்ம்த் அண்ட் எக்ஸ்பிரஷன், உண்மையான எக்ஸ்பிரஷன் இல்லாமல் கட்டியாக இருக்கிறது. சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்க யார் என்னன்னு பார்க்காம பழகிறது தான் நட்பு. ஆனால் இங்கே அப்படி இல்லையா? சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, இந்த ஆளுக்கு பின்னால் என்னெல்லாம் இருக்குது, இவர் எப்படிப்பட்ட ஆள், இவருடைய பவர் என்ன, இவங்ககிட்ட பழகலாமா வேணாமான்னு நிறைய யோசிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா போகலாமா? There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone, son. Now they shake hands without hearts while their left hands search my empty pockets. இப்போ முன்னெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சான். There was a time indeed they used to shake hands. யாரையா பார்த்தா அப்படியே இப்போ சொல்ல இந்த கட்டிப்பிடி வைத்தியம் சொல்லுவாங்க, நல்லா அன்பாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹேண்ட்ஸ் ஷேக் பண்ணும்போது நல்லா கை கொடுத்து வாடா பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு வாங்கலாம். இப்போ தொடுறதுக்கே யோசிப்பாங்களாம், இவன்லாம் தொடரணுமா நம்ம? தட்ஸ் கான் சன். அந்த கல்ச்சர்லாம் போயிடுச்சு. அப்படியே கை கொடுத்தாலும் பார்த்துட்டோமே இந்தா கொடுத்துட்டு their left hands search my empty pockets. இது சில இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஒருத்தங்க ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணி டீசெண்டாக ரொம்ப டிப்டாப்பாக பணக்கார லுக் இருந்தாங்கன்னா அவங்கள தேடி போய் கை கொடுப்பாங்க. கொஞ்சம் ஆவரேஜ் இல்லை மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், டிப்ரைட் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவன் பாக்கெட்டில் ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு வரட்டும் வரட்டும் வந்தால் பார்த்துக்கலாம். பீப்புள் ஆர் நவ் ஜட்ஜிங் பீப்புள் வித் தேர் வெல்த் அண்ட் மணி. உண்மை தானே? நல்லா ட்ரெஸ் பண்ணி போஷாக இருந்தாங்கன்னா அவங்க பெரிய ஆள், அவனை தேடி எல்லாரும் போகிறது. கொஞ்சம் அவங்க ஸ்லைட்டாக வீக்காக இருந்தாங்கன்னா போதும், எம்டி பாக்கெட்டு, அவன்கிட்ட ஒன்றும் நமக்கு தேராது, வந்தால் நட்பு பாராட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லார்கிட்டையும் பழகணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஃபீல் அட் ஹோம், கம் அகெயின் they say, and when I come again and feel at home, once, twice, there will be no thrice, for then I find doors shut on me. யார் வீட்டுக்காவது போகிறீங்கன்னா they say feel at home, இதை உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. கம் அகெயின், நன்றி மீண்டும் வருக போர்டு மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த பக்கம் அடிக்கடி வந்து போங்கன்னு சொல்லுவாங்க. they say, but when I come again and feel at home, நான் மீண்டும் ஒரு முறை வீட்டுக்கு வந்து ஃபீலிங் அட் ஹோமாக இருந்தேன்னா once, twice சொல்லுவாங்க. விருந்தும் மருந்தும் கொஞ்ச நாளைக்கு தான். அதே மாதிரி once or twice, there will be no thrice, மூணாவது முறை அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது.
For then I find doors shut on me. ஆல்மோஸ்ட் கதவை அடைச்ச மாதிரி சொல்லிடுவாங்க, சார் எங்களுக்கு வேறு கமிட்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன், சார் நாங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா, கொஞ்சம் விளையாடலான்னு வரேன்னா, இல்லை நம்ம யார் வீட்டுக்காக போனால் கூட அடிக்கடி போனால் அந்த ஒரு அவமரியாதை இப்போது ஏற்படுது. ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ் சன். ஐ ஹவ் லேர்ன்ட் டு வேர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ், home face, office face, street face, host face, cocktail face with all their conforming smiles like a fixed portrait smile. ஸோ பசங்களா நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்கன்னா என்ன மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுவீங்க? வீட்டிலன்னு ஒரு அழகாக ட்ரெஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, வீட்டில் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸாக இருக்கோ அது போட்டுப்பீங்க. ஆனால் வெளியில் போகும்போது நான் டிப் டாப்பாக பேண்ட் ஷர்ட் போடுவீங்க, சம்டைம் ஒரு கிராண்ட் சுடிதார் போடுவீங்க. இதே இன்னொரு பெரிய ஃபங்க்ஷன் கோயிலில் அம்மா வந்து சாரி கட்டு போகலான்வாங்க. அதே இது ஒரு பார்ட்டி ட்ரெஸ்னால் யூ ஹேவ் சம் சார்ட் ஆஃப் பார்ட்டி ட்ரெஸ் இல்லையா, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு ஈவெண்ட் அண்ட் அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடுவோம். ஆனால் மனுஷங்க இப்போ அப்படி இல்லையா, ட்ரெஸ்ஸை விட மோசமாக முகத்தை மாற்றிக்கிறாங்க. அதுக்கு பேர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. முகமூடி மாதிரி ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபேஸு, ஆஃபீஸில் போனால் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஸ்ட்ரீட் அங்கே போனால் ரொம்ப கேஷுவலாக இருக்கணும். சில வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, வீட்டில் எலி வெளில புலின்னுவாங்க. ஸோ அது மாதிரி வீட்டுக்குள்ளே போனால் அப்படியே அடங்கி போய் அமைதியாக இருப்பாங்க. ஹோஸ்ட் ஃபேஸ், யாரையாவது விருந்துக்கு அழைக்கும் போது மட்டும் அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. காக்டெயில் ஃபேஸ், மிக்சர், இன்னும் காக்டெயில் இந்த சேவருடைய வால் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி காக்டெயில் ஃபேஸாக வித் ஆல் தேர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ். அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று. ஸோ உள்ளே ஒன்று இருக்கும், ஆனால் ஸ்மைல் வெளியில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். லைக் அ ஃபிக்ஸட் போர்ட்ரேட் ஸ்மைல். சில பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாராக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் ஒரே ஸ்மைல், அப்படியே மோனாலிசா மாதிரி ஒரு ஸ்மைல் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்குமே புரியாது. ஸோ இவ்வளவும் இந்த ஆத்தர் கற்றுக்கிட்டாருன்னு அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஐ ஹவ் லேர்ன் மெனி திங்ஸ் சன் அப்படின்னு இந்த இடத்துலையும் பையன்கிட்ட அப்பா பேசுகிறாரு. ஸோ அடுத்த ஸ்டான்ஸாக பார்க்கலாமா? And I have learned to laugh with only my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being bored. ஸோ என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா, வாயால் சிரிக்கிறது அப்படின்றது வந்து சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியலாக சிரிக்கிறதாயிடுச்சு. அதே மாதிரி ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட், மனசே இல்லாமல் சும்மா கை கொடுக்கறது அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னொன்று, ரொம்ப நேரம் ஒருத்தவங்க உட்காந்து பேசியிருக்கும் போது கடுப்பாக இருக்குமா, குட் ரிடன்ஸ், அப்பா ஒளிஞ்சாண்டா அப்படின்னு மனசு சொல்லும். ஆனால் வெளியில் பாய் குட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கிளாட் டு மீட் யூன்னு ஒருத்தரை பார்த்தோன்னே வேகமாக போய் கிளாட் டு மீட் யூ சொல்லுவோம். ஆனால் உண்மையாக வித்தவுட் பீயிங் கிளாட், பெருசாக ஒரு கிளாட்னஸ் கிடையாது, ஏதோ வந்துட்டாங்க பார்த்துட்டோம் சொல்லணும் அப்படின்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிறது. இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ. சில பேர் பார்ப்பாங்க அப்படி தாம் பேசிகிட்டே இருப்பாங்க, நமக்கு உண்மையாக பிடிக்காது, போர் அடிச்சிருக்கோம். இதனால் எப்படி இருந்துச்சுன்னு கேட்ட உடனே ஸோ நைஸ் ஆஃப் யூ, வெரி நைஸ் ஆஃப் யூ சார், வெரி நைஸ் ஆஃப் யூ மேம், நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்லுவோமா. இது உண்மையில் அப்படி கிடையாது. வெளியில் அப்படி சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணுமா அவங்க, அப்பாடா நம்ம கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம் போல் அவங்கள, அதனால தான் அவங்க நைஸ் டாக்கிங் டு யூ சொல்லியிருக்காங்கன்றது. ஸோ இது இந்த காலத்து ஸ்டைலில் எதிர்மறையாக தான் நடந்துகிட்ருக்குன்னு போயட் அவர் பையனுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த ஸ்டான்ஸாக பார்க்கலாம். பட் பிலீவ் மீ சன், ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ் டு பி வென் ஐ வாஸ் லைக் யூ. இது அப்பா மட்டும் பையனுக்கு இல்லை, அம்மா மகளுக்கு, நான் உங்களுக்கு, டீச்சர்ஸ் சில்ட்ரனுக்கு எல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை தான், ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ் டு பி வென் ஐ வாஸ் லைக் யூ. எனக்கு கூட இங்கே தோணும், ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி நான் உட்காரக்கூடாதா, இதே மாதிரி ஒரு ஷோ பார்க்கக்கூடாதா, நம்ம இப்படிலாம் கற்றுக்கலையா அந்த காலத்தில், நிறையா தோணுமா இல்லையா? எங்கள் பீரியடில் நிறைய இந்த மாதிரி புக்ஸ் கிடையாது, இந்த QR கோட் கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லாமல் படித்த காலத்துக்கு இப்போ ஒரு ஆசை இருக்குது, நாங்களும் உங்களை மாதிரி வந்து உட்காந்து இது மாதிரி கவனித்து பாடம் கற்றுக்கலாமே. பிலீவ் மீ சன், ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ் டு பி. நானும் சின்ன வயசில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். when I was like you, innocence அப்படி இருந்துச்சு. I want to unlearn all these muting things. மியூட்டிங் திங்ஸ் இது எல்லாமே வந்து
செயற்கையான விஷயங்கள், சைலண்ட்டாக பண்ணுற வேலைகள் இதெல்லாம் நான் மறந்துடணும். இந்த களவும் கற்று மறன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இவர் இந்த உலகத்தில் நான் கற்றுக்கிட்ட அத்தனை விஷயங்களையும் மறந்துட்டு மீண்டும் குழந்தையாக மாறணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன் ஹவு டு லாஃப். உண்மையாகவே உண்மையான சிரிப்பை சிரிக்கணும்னு கற்றுக்கணும். ஃபார் மை லாஃப் இன் த மிரர் ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் அ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். இந்த பேர் ஃபேங்ஸ்னாலே சொன்னேன் இல்லையா, வெனமஸ் ஸ்னேக், அந்த பல்லில் விஷமுள்ள பாம்பு. சாதாரண பாம்பு, தனி பாம்பு கூட இல்லையா, விஷமுள்ள பாம்பு மாதிரி என்னுடைய நடவடிக்கை எல்லாமே விஷத்தை கொட்டுது வெளியில் போய், நான் உண்மையாக இல்லை அப்படின்னு அவர் சன்னுக்கு சொல்கிறார். ஸோ ஷோ மீ சன் ஹவு டு லாஃப், ஷோ மீ ஹவ் ஐ யூஸ் டு லாஃப் அண்ட் ஸ்மைல் ஒன்ஸ் அப்பான் அ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ. ஸோ பையன்கிட்ட கேட்குறார், மகனே உண்மையான சிரிப்பை காட்டு, கற்றுக் கொடு. ஷோ மீ ஹவ் ஐ யூஸ் டு லாஃப் அண்ட் ஸ்மைல் ஒன்ஸ் அப்பான் அ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ. நான் உன்ன மாதிரி இருக்கும்போது. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த போயமோட ஃபஸ்ட்டு லைனும் ஒன்ஸ் அப்பான் அ டைம்னு ஆரம்பிச்சிது, கடைசி லைனும் ஒன்ஸ் அப்பான் அ டைமில் தான் ஆரம்பிக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சர்க்கிள் போயம். ஸோ அப்படியே எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிக்கிற ஒரு ஸ்டைல். ஸோ ஃபஸ்ட்டு போயம்லேயே இது அட்வைஸ் கிடையாது, வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை ஒரு போயட் தன் மகனுக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஸோ மீண்டும் பாருங்கள், இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம்ன்ற போயம் எதை பற்றினதுன்னா, ஒரு அப்பா தன் மகனுக்கு எவ்வளோ அழகாக அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன சொல்ல வராரு, குழந்தை பருவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பருவம், இந்த பருவம் நமக்கு மீண்டும் கிடைக்காது, ஸோ அந்த பருவத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் போயம் எழுதியிருக்கிறாரு. அந்த போயம் தான் ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ இப்போது இந்த போயம்லேருந்து உங்களுக்கு தெரியும், இப்போ புது பேட்டர்ன் கொஸ்டின் பேப்பரில் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ இதில் வந்து அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் வந்து லைன்ஸில் இருந்த வேர்ட்ஸ் அப்படியே கேட்கலாம், சம்டைம் ஒரு லைனை கொடுத்து எக்ஸ்பிளைன் கேட்கலாம், இந்த போயமில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் கேட்கலாம். ஸோ இப்போ முதல்ல இந்த போயமில் இருக்க இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லாஃப் வித் எ டீத். ஸோ இது வந்து சும்மா வெறும் வாய்க்கு சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிரிப்பு. டு ஃபேக் அ லாஃப், உண்மையான சிரிப்பு கிடையாது. டு ஃபேக் அ லாஃப் வித்தவுட் எனி அசோசியேட்டட் இமோஷன்ஸ். ஸோ ஒரு உண்மையான சிரிப்புக்கு வந்து இன்னசென்ஸ் இருக்கும், மகிழ்ச்சி அந்த கண்களில் தெரியும், ஆனந்த கண்ணீர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த காலத்தில் யார்ட்டையும் பார்க்குறதே கிடையாது. பிகாஸ் இமோஷன்ஸை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஃபேக்காக சிரிக்கிறோம். நிறைய பேர் ஃபோட்டோகிராஃப்காக சொல்லுவாங்க, நீங்களே நிறைய அப்லோட் பண்ணுவீங்க இல்லையாம்மா. ஸோ உங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிபியில் ஃபோட்டோ வரும்போது ஒரு ஃபன்னியாக சொல்லுவாங்க, ஆதார் கார்டு ஃபோட்டோக்கும் ஃபேஸ்புக் டிபிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னுவாங்க. ஸோ அது ரொம்ப மோசமாக, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே வந்து நம்மளுடைய முகமே வந்து செயற்கையாயிடுச்சு. ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ், இதுவும் அதே தான். கண்களில் வந்து லேக்கிங் அ ஃபீலிங் ஆஃப் வார்ம்த் ஆர் என்டியரிங் எக்ஸ்பிரஷன். நான் அந்த போயம்லேயே சொன்னேன், ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னு கேட்பாங்க, விச் மீன்ஸ் ஐஸ் லேக் அ ஃபீலிங் ஆஃப் வார்ம்த் ஆர் என்டியரிங் எக்ஸ்பிரஷன். சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, இதான் ஹிப்போக்ரைட்ஸ்ன்னு வாங்க இங்கிலீஷில். ஹூ ஆர் ஹிப்போக்ரைட்ஸ்? முன்னால் ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்படியே பேக்கில் போய் வேறு மாதிரி பேசுவாங்க. பீப்புள் ஆர் வெரி ஹிப்போக்ரிட்டிக்கல் அண்ட் தே டோன்ட் மீன் வாட் தே சே. அவங்க வார்த்தை வந்து முன்னால் வந்து செம்மடா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம யோசிச்சுக்கணும், இது என்ன அர்த்தம், இது செம்மடாவா இல்லை செம்மடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆக்ஷன் டோன்லேயே மாற்றிடும். சம்டைம் ஒரு அழகான ஒரு ஜோக்கில் சொல்லுவாங்க, நல்லா வருவே நீ அப்படின்றத வந்து நல்லா வருவே நீ அப்படின்னு சொன்னால் அதோடைய டோன்லேயே மாறிடுது இல்லையா, அவன் என்ன சொல்ல வந்தான்ற மீனிங் வந்து ஹிப்போக்ரைட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். வைல் தேர் லெஃப்ட் ஹேண்ட் சர்ச் பிஹைண்ட் மை எம்டி பாக்கெட்ஸ், இதுவும் பார்த்தோம். இவாலுவேட்டிங் த நரேட்டர்ஸ் worth and power and calculating how he could be exploited. Empty pocket, searching behind the shadow, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வெல்த், மணி, பவர் அதெல்லாம் வச்சு பழகிறது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறது, இல்லைனா அவங்கள இக்னோர் பண்ணிடுறது. இஸ் நாட் வெரி குட், கண்டிப்பாக தவறு இல்லையா. ஸோ அதனால் அடுத்து பாருங்கள், காக்டெயில் ஃபேஸ், ஃபேஸ் ஷோயிங் மிக்சட் இமோஷன்ஸ். ஸோ ஐ செட் காக்ஸ் டெயில் பார்த்துருப்பீங்க, இந்த சேவலுக்கு வந்து வாலில் நிறைய கலர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும், அதை விட நம்ம முகம் வந்து இமோஷன்ஸ் அதிகமாக மிக்ஸ் ஆகிருக்கான். அதான் ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்,
ஆஃபீஸ் ஃபேஸ், நிறைய இடத்துக்கு போக போக ஒவ்வொரு முகத்தை வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் இங்கே காக்டெயில் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ் லைக் அ ஃபிக்ஸட் போர்ட்ரேட் ஸ்மைல். இது வந்து எப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல், வேரிங் எ ஸ்டாண்டர்ட் டிசீட்ஃபுல், அது ஏமாத்துறதுக்காக ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல் ஆன் ஆல் அக்கேஷன்ஸ். எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, எப்படி 24/7 நடிக்கிறான்டா அவன் அப்படின்வாங்க. எப்போ பார்த்தாலுமே அவன் முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி வச்சுக்கிறான், ஆனால் உண்மையில் அவன் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கும் புரியலை. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. தே ஹாவ் தட் கன்ஃபார்மிங் ஸ்மைல் லைக் அ ஃபிக்ஸட் போர்ட்ரேட். போர்ட்ரேட்னு என்னது? பிக்சர், ஒரு ஃபோட்டோகிராஃபில் வைக்கிற பிக்சர் மாதிரி, அந்த போர்ட்ரேட் ஸ்மைல் மாதிரி அப்படியே பிக்சரைஸாக இருக்குது. ஸோ அப்படியே ஸ்மைல்ஸும் இருக்குது சில பேர்கிட்ட. இட் மீன்ஸ் குட் ரிடன்ஸ். குட் ரிடன்ஸ் அப்படின்னாலே போயிட்டு வா, தொல்லை ஒழிஞ்சுது, விட்டுது தொல்லை அப்படின்வாங்க இல்லையா, அதான் குட் ரிடன்ஸ். அது வந்து போனது நல்லதுக்கு நினைக்கிறது. எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிலீஃப் அட் பீயிங் ஃப்ரீ ஆஃப் அன் அன்வான்ட் பர்சன். ஆனால் வெளியில் அப்படி சொல்லவே மாட்டோம். glad to meet you, goodbye, see you ன்னு சொல்லுவோம். fangs, teeth of a venomous snake which is used to inject poison. சொல்லுவாங்க வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி விஷத்தை ஏற்றுறது, பேச்சிலேயே கொள்வது. சொல்லுவாங்க நாக்காடா அது முழுக்க விஷம். ஸோ இந்த மாதிரி பேசுறது தான் ஃபேங்ஸ். புரியுதா? ஸோ இந்த போய்ட் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால இதிலிருந்து வில் கெட் எக்ஸ்பிளைன் த டேர்ம் கேட்கலாம், எக்ஸ்பிளைன் த ஃப்ரேஸ் கேட்கலாம். இல்லை வாட் டு யூ மீன் பை ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ், வாட் ஆர் ஃபேங்ஸ், வாட் இஸ் ஃபேங்ஸ் ரெஃபர்ட் டு, பட் ஹியூமன் டங்குன்னு எழுதணும். எல்லா போயம்லையுமே கம்பல்சரியாக ஒரு 2 மார்க்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு +1 புக்கில் இருக்கிறது மொத்தம் 6 போயம் இருக்குது. எக்ஸாமில் கேட்க போகிறது 6 கொஷின், 6 questions, each question carries 2 marks. 2 சப்டிவிஷனாக கேட்பாங்க. ஸோ அதில் அலிட்ரேஷன், தமிழில் வந்து இதை மோனைன்னு வாங்க. மோனை என்னது? முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவது. அதே தான் இங்கே இந்த போயம் லைன்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எதெல்லாம் ஒன்றா வருதோ அதை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ரெட்டில் இருக்குது. நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ். அந்த ஹெச் cocktail face with all their conforming smiles. C shows only my teeth like a snake's bare fangs. S ஸோ இதெல்லாம் பேர் alliteration. pick out the words in alliteration னு கேட்பாங்க, இல்லைனா alliterating words னு கேட்பாங்க. அடுத்தது figure of speech or poetic device எப்படின்னா கேட்பாங்க. ஸோ இந்த போயமில் மெயினாக இருக்கிறது metaphor and simile. ஸோ சிமிலி அண்ட் மெட்டஃபருக்கு தமிழ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க 8th 9th 10th. சிமிலி அப்படின்னா உவமை. தமிழில் உவமைக்கு என்ன போடுவீங்க? போல, போன்றுன்னு போடுவீங்க இல்லையா? ஸோ இங்கிலீஷில் அதே மாதிரி ஆஸ், லைக். இந்த ஏஎஸ் ஆஸ், எல்ஐகேஇ லைக் அப்படின்ற வேர்டு வந்தாலே அதை அண்டர்லைன் பண்ணி நீங்கள் கண்ணை மூடிட்டு சிமிலி எழுதலாம். சிமிலி ஸ்பெல்லிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. SIMILE. நிறைய பிள்ளைங்க SIMILIன்னு எழுதுறீங்க. ஸோ அதான் இட் சிமிலி இஸ் ஆக்சுவலி SIMILE. ஸோ இங்கே லைக் ட்ரெஸ்ஸஸ், ஹோம் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ் போய்கிட்டே இருக்கும். லைக் அ ஃபிக்ஸட் போர்ட்ரேட் ஸ்மைல், இந்த 2 இடத்துலையுமே லைக் இருக்கனால இதுக்கு பேர் சிமிலி. 3வது பாருங்கள், லாஸ்ட் ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் அ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். பல்ல வந்து பாம்போடைய பற்களை, அந்த விஷமுள்ள பற்களை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சிமிலி தான். ஸோ சிமிலின்றதே வந்து உவமை, ஒரு பொருளை இன்னொரு பொருளோட உவமைப்படுத்தி பார்க்குதல், ஒப்பிட்டு பார்த்தல். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் we are comparing one thing with another using the term like. அந்த வேர்டு என்ன இருக்கும்? லைக்ன்ற வேர்டு இருக்கும். மெட்டஃபர் அப்படின்ற தமிழில் வந்து உருவகம் சொல்லுவாங்க. லைக் இல்லாமலேயே ஒரு பொருளை இன்னொரு பொருளாக ஒப்பிட்டு பார்த்தல், லைக்ன்ற வேர்டு இல்லாமல். ஸோ இட்ஸ் உருவகம். ஸோ அங்கே while their eyes block cold eyes, ஸோ ஐஸ் கட்டியோட ரொம்ப டைட்டாக உருகி, லைக் ஐஸ்ன்ற அந்த லைக்குன்ற வேர்டு இல்லாமல் ஆனால் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ்னு கொடுத்தனால இதுக்கு பேர் மெட்டஃபர். ஸோ இந்த போயமில் யூ ஹேவ் ஒன்லி 2 things, சிமிலி, மெட்டஃபர் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரைம் ஸ்கீம் கிடையாது இந்த போயமில், ரைம் ஸ்கீம் கிடையாது. ஸோ அதனால் டைரெக்டாக இங்கே தான் கேட்பாங்க. ஸோ இப்போது அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான். அடிக்கடி கேட்கக்கூடியது ஹூ ஆர் தே. அங்கங்கே போயமில் தேன்னு வருது. ஸோ தே ரெஃபர்ஸ் டு அடல்ட்ஸ் ஆர் பீப்புள் ஆஃப் டுடே. செகண்ட், எக்ஸ்பிளைன் ஐஸ் கோல்ட் பிளாக் ஐஸ். நான் அதை அப்பயே நம்ம கிளாசரிலையும் பார்த்தோம், போயம்லையும் சொல்லியிருந்தேன். ஐஸ் லேக்கிங் த ஃபீலிங் ஆஃப் வார்ம்த் ஆர் எக்ஸ்பிரஷன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் வை டஸ் த போயட் வாண்ட் டு ரீலேர்ன் ஹவு டு லாஃப். ஏன் மீண்டும்
கற்றுக்கணும் ஆசைப்படுறாரு. The poet wants to show his real feelings, so the poet wants to relearn how to laugh. Whom does the poet want to relearn from? The poet wants to relearn from his son. இல்லையா, பையன்கிட்ட கற்றுக்கணும் ஆசைப்படுறார். What does the poet long for? இதுக்காக ஏங்குறார். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், குழந்தை பருவம் இன்னசென்ட்டான பருவம், ஒரு வெகுளித்தன்மை இருக்குது. ஸோ த போயட் லாங்ஸ் ஃபார் சைல்ட் லைக் இன்னசென்ஸ். ஹவு இஸ் த போயட்ஸ் லாஃப் ரிஃப்ளெக்டட் இன் த மிரர்? எதை மாதிரி இருக்கும் கண்ணாடியில்? ஸ்னேக்ஸ், பேர், ஃபேங்ஸ் மாதிரி. ஸோ இட் ஜஸ்ட் கம்பேர்ஸ் த போயட்ஸ் லாஃப் is reflected in the mirror as a snake's bare fangs. What is cocktail face? A face that shows mixed emotions. And what is good riddance? Expression of relief at being free of an unwanted person. ஸோ இதில் 2 marks முடிஞ்சிருது. இந்த போயமில் எந்த லைன் வேணால் கொடுத்து எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ட் கேட்பாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ட் கொடுக்கும்போது அந்த 2 லைன் எடுத்து எழுதிட்டு அந்த 2 லைனில் these lines are written by the poet Gabriel Okara in the poem Once Upon a Time அப்படின்னு எழுதணும். எழுதி அந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஸோ அதுக்கு 3 marks கிடைக்கும். அடுத்து ஒரு பேராகிராஃப் ஆன்சர். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த போயமை பற்றி ஒரு டீட்டெயில் சம்மரி கேட்பாங்க. அப்போது the poem பற்றி the poem is structured as a circular form where once upon a time is used in the beginning as well as at the end of the poem. The poem conveys personal emotions in the first person. The poem is a monologue where a father speaks to his son. சன் பதிலே கொடுக்கல, பார்த்தீங்களா? போயம் ஃபுல்லாகவே அப்பா பையன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ பையன் அமைதியாக கேட்டுட்ருக்கான். ஸோ இதே ஒரு தாட்டில் தான் இந்த போயம் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அழகான 5 mark சம்மரி எழுதிடலாம். இந்த போயமோட சம்மரி ரொம்ப சிம்பிள். ஸோ நான் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லணும்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் போயம் விச் இஸ் அ monologue from a father to his son. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். The poem has no regular rhyme scheme or meter because it is just a monologue in a circular form with the first line and the last line being the same. அடுத்து, the father advises his son that people are with fake smiles, with fake emotions, and they are never real and true in life. And he says the child is very innocent. The child is very, very true to his feelings and smile. And so he wants his son to teach him how to smile. இல்லையா? இதுதான் இந்த போயமோட ஜிஸ்ட். ஸோ கற்றுக்கணும்னு ஆசைப்படுறது. ஸோ எல்லாமே இங்கே போயமில் நம்ம ஈஸியாக பார்த்துட்டோம். இப்போ உங்கள் புக்கில் வார்ம் அப் எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த போயமுக்கு மேலே ஒரு சின்ன செக்ஷன் இருக்குது. அதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க. கெஸ் வாட் ஃப்ரெண்ட்லி வேர்ட்ஸ் தீஸ் 2 gentlemen எக்ஸ்சேஞ்ச் வென் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ். இப்போ 2 பேர் கை கொடுத்துக்கிறாங்கன்னா என்னெல்லாம் சொல்லுவாங்க? நீ என்ன சொல்லுவ? குட் மார்னிங், ஹாய், ஹலோ, how are you? It's long time no see. ரொம்ப நாளாச்சு பார்த்து உங்களை. இது மாதிரி பேசிக்குவோம். இன்னும் கொஞ்சம் பெரியவங்கன்னா ஹலோ சார், how are you சார், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஹாய்டா, எவ்வளோ ஒரு ஜாலியாக பேசுவீங்க. ஸோ 2 பேர் ஹேண்ட்ஸ் ஷேக் பண்ணும்போது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்? 2 பெரிய கண்ட்ரியோடைய பிரசிடென்ட்ஸ் மீட் பண்ணுறா என்ன பண்ணுவாங்க? ஒரு அழகாக பவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய மனசில் என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒருத்தரை பார்த்த உடனே they'll be giving hands and exchange warm words. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்து பாருங்கள், ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல ஒரு கேம் ஜெயித்த உடனே ஒரு ஜம்ப் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. we have won, it's a very big victory, ரொம்ப ஜாலியாக இருக்குது சொல்வீங்களா இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து மனசால் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓப்பன் அவுட் பண்ணிடுவீங்க. மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படியே எல்லாருமே சொல்லிடுவீங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து அந்த தான் கேட்குறாங்க. ஒரு குழந்தைங்க வந்து எதையும் மனசில் வச்சுக்காது, அப்படியே பேசிடும், சந்தோஷத்தை அப்படியே வெளிப்படுத்துவாங்க அப்படின்றாங்க. அடுத்து, ஒரு சான்ஸ், given a chance, any adult would wish to become a child again for many reasons. Fill the boxes with some of what you imagine could be the reasons. அம்மா அப்பா சொல்லி கேட்டிருப்ப, டீச்சர்ஸ் சொல்லி கேட்டிருப்ப, என்ன சொல்லிடுவாங்க? இந்த இளமை காலம், உங்களுடைய குழந்தை பருவம் மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. ஸ்கூல் லைஃப் மாதிரி ஒரு லைஃப் உனக்கு லைஃப்பில் என்றைக்குமே கிடைக்காது. நாங்களாம் மிஸ் பண்ணுறோம், இன்னும் திருப்பி ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலாமே, ஸ்கூல் சைல்டாக போய் உட்காரலாமே அப்படின்னு. ஸோ அதே மாதிரி எல்லா பெரியவங்களுக்குமே லைஃப்பில் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் ஒரு நாள் மீண்டும் குழந்தையாகணும்னு. உங்களுக்கு கூட இருக்கு இல்லையா? சின்ன பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ரோட்டில் ஓடுவீங்க, ஆடுவீங்க, யாராவது தூக்கி வச்சுப்பாங்க உங்களை, உங்கள் ஸ்மைல் அழகாக கொஞ்சுவாங்க. இப்போ யாராவது கொஞ்சிறாங்களா? இல்லை.
ஸோ அதுதான் வந்து இந்த கால மாற்றங்கள். நாள் ஆக 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 ஆள் வளர 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 இந்த அன்பு இதெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மனசால் யாரும் வெளிப்படுத்துறது இல்லை. ஸோ அதுதான் இந்த வார்ம் அப் எக்ஸசைஸில் நீங்கள் பண்ணுறது. ஸோ இந்த போயம்லேருந்து நீங்கள் ஒரு 5 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 2 மார்க், டோட்டலாக 10 மார்க்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மினிமம் யூ வில் பி கெட்டிங் ஒரு 3 or 2. ஒரு பொயட்டிக் டிவைஸில் ஒரு 2 கொஷின் கேட்கலாம், இஆர்சி கேட்கலாம். 5 மார்க் வந்துச்சுன்னா லக்கு நமக்கு கூட அடிஷ்னலாக ஒரு 5 மார்க் சம்மரியும் இந்த போயமில் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னா முன்பு ஒரு காலத்தில் மட்டும் இல்லை, இப்போவும் நம்ம எப்படி இருக்கணும், உண்மையாக தான் இருக்கணும். இருப்போமா? Students, I hope you all understand the poem very well, isn't it? Do the book back exercises and read the poem 1 or 2 times. Write the appreciation questions in your classwork note. Send it in the WhatsApp group. Thank you, students.